அதிகாரம் கையில் இருக்கிறது, பெரும்பான்மையோடு நாங்கள் இந்திய நாட்டை ஆளுகிறோம், இந்திய ராணுவம் கையில் இருக்கிறது என்பதற்காக நீங்கள் நரேந்திர மோடி கும்பல்களே, அமித்ஷா கும்பல்களே ஆதிக்கத்தை தமிழர்கள் மீது செலுத்தினால் நேற்றைய முன்தினம் நேபாளத்தில் என்ன நடந்ததோ அதனால இந்தியாவில் நடக்கும். எச்சரிக்கை செய்கிறோம். இலங்கை ராஜபக்சே நிலைமை என்ன? அவருடைய அதிபர் மாளிகையை இலங்கை தீவில் வாழ்கின்ற சிங்கள மக்களும் தமிழ் தேசிய மக்களும் ஒரே அணியில் திரண்டு ஆதிக்க வெறிபிடித்த சிங்கள அதிபதியை அடித்து நொறுக்கினார்கள், ஓடவிட்டான். நேற்று பிரான்ஸ்ல என்ன நடந்திருக்கு? மக்கள் புரட்சிக்கு எவ்வளவு பெரிய நீ கொம்பனாக இருந்தாலும் மண்டியிட்டாக வேண்டும். அந்த மக்கள் படையை திரட்டுகின்ற ஜனநாயக பணியைத்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்எல்சில 15,000 ஏக்கர் 20,000 ஏக்கர் நிலத்தை எடுக்கிறான். 35 வருஷமா 13,000 பேர் ஒப்பந்த தொழிலாளியாக இருக்கிறான். நிரந்தரம் கிடையாது. எங்க எங்களுடைய வேலை? அதோடு மட்டுமல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு எவ்வளவு பெரிய மோசமான திட்டங்கள், ஹைட்ரோ கார்பன், நீட்டு, தேசிய கல்விக் கொள்கை, ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, உதயமின் திட்டம், உயர் சாதிற்கான இடஒதுக்கீடு, தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி தர மறுப்பு, பரந்தூர் விமான நிலையம், அதானி துறைமுகம், டங்ஸ்டன் சுரங்கம், ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்கள் ஹைட்ரோ கார்பன் திட்டம் மாநில அரசு அனுமதி தர மாட்டோம்னு சொல்றான். மீண்டும் நாங்க அமல்படுத்துவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு போய் நிக்கிறோம். இப்ப நரேந்திர மோடி அமித்ஷா கும்பல் சொல்றான், டெல்லியில உட்காந்துக்கிட்டு அதானிக்கு வேணும்னு சொன்னார்னா, அம்பானிக்கு வேணும்னு சொன்னார்னா, டாட்டாவுக்கு வேணும்னு சொன்னார்னா நாங்க எடுப்போம். மாவட்ட ஆட்சித்தலைவரின் கருத்து கேட்பு கூட்டம் இனி நடத்த மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறான். இது ஆதிக்கம் அல்லவா?